நியூஸ்பிளிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் இசை. நேர்முகம் நிகழ்ச்சியில் நம்மோட அரசியல் விமர்சகர் சேகுவரா ஜெய்சங்கர் அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். 5 படங்கள் ஒரு 10 படங்களே ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா அரசியலுக்கு வரணுமா அப்படின்னு. இப்போ தனுஷ் அப்படி இல்லை. நான் சொன்னேன் பாருங்க, ஒண்ணுமே வேண்டாம். சினிமாவுக்கே கூட போக நான் நேராக உங்கள்கிட்ட ஸ்ட்ரைட்டாக வந்துடுறேன். ஏன் உங்களுக்கு சங்கடம்? சினிமாவுக்கே போக வேண்டாம். சினிமாவுக்கே போக வேண்டாம். ஸ்ட்ரைட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்வம் இருந்து கிளம்புறாரு வச்சுங்களேன். அந்த பக்குவமும் அந்த திறமையும் அந்த அரசியல் அந்த அனுபவம் பெறாருன்னா அடுத்தடுத்த நாட்களில் அவருடைய பயணப்படும் போது வரட்டும். இப்போ நான் கேட்குற விஜய் பிரபாகரன் வந்து எத்தனை படத்தில் நடிச்சாரு? இப்போ வந்து அவங்க கட்சியில் அவர் வந்து ஒரு முகமாக பார்க்கப்படுறாருல்ல விஜய் பிரபாகரன். அவர் நான் படமாக நடிச்சாரு. வாரிசு அரசியல் கூட இருக்கட்டும், ஆனால் வாரிசு அரசியல் நின்னாலும் வந்து நிற்கணும்ல. இன்னும் விமர்சிக்கப்படலையே. விஜய் பிரபாகரன் வந்து விமர்சிக்கப்பட்டாரா எங்கேயாச்சும்? சொல்லுங்க. இல்லை, அந்த அளவு ஸ்ட்ரீம் லைட் அவர் மேலே விழலை. இன்னும் விழன்றது தான் அந்த கட்சியோட வந்து வளர்ச்சியை வச்சு தான். இப்போ விஜயகாந்த் இருந்தால் தான் இந்த ஸ்ட்ரீம் லைட் அதிகமாக விழுந்திருக்கும். அவர் வந்து பேசக்கூடிய அரசியல் பாருங்க. ஒரு 4-5 மீட்டிங்கில் பேசுகிறாரு. உங்களை விட விஜயகாந்த் அவரோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே பேசுகிறாரு. இங்கே வாரிசுகள் எல்லாருமே அப்படி தானே. முக ஸ்டாலின் பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சட்டசபையில் பேச்சு, அவருடைய அனுபவம் முதிர்ச்சி இருக்கலாம். ஆனால் இந்த ஃப்ளோன்றது வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதியிட இருக்குல்ல, அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஐயோ இதை சொல்லிட்டா உடனே வந்து முக ஸ்டாலினை வந்து நம்ம வந்து குறைச்சி மதிப்பிடுறோம், அப்படி கிடையாது. உதயநிதியோட பேச்சு பாருங்க. 2 சப்ஜெக்ட் தான் எடுத்தாரு. வட இந்தியா ஆடிச்சு. 2 சப்ஜெக்ட் கூட ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான். அது கூட ஒரு செங்கல் ஒரு முட்டை அவ்வளோதான். ஒரு செங்கலுக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வந்து அதை தாண்டி வந்து கேட்டால் வந்து இந்த சனாதனத்தை வந்து கொசுன்னு சொல்லி ஒப்பிட்டு பேசினார். அவ்வளோதான். வட இந்தியா முழுவதும் வந்து யாருன்னு சொல்லி தலைக்கெல்லாம் விலை வச்சாங்க இல்லையா? அதுதான் நான் சொல்கிறேன். அது வந்து அந்த அனுபவம் முதிர்ச்சி அது இருந்தால் வரட்டும் இல்லையா? இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா விஜய் வந்து ஏற்கனவே அறியப்பட்ட முகம், அகில இந்தியா அளவில் வந்து ஏன் உலகம் முழுவதும் அறியப்பட்ட முகம் தான். அவர் வந்து கொத்து பரோட்டான்னு பேசும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய கல்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆகுது. இந்த புரிதல் வேணும். அப்போ உங்ககிட்ட வந்து வேற எதிர்பார்க்குறோம். ஒரு முதிர்ச்சியான வார்த்தையை வந்து விஜய் கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம். அந்த வார்த்தை யார்கிட்ட வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஜேசன் கிட்ட வருது. இப்போ இதுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்க? அதுக்கு காரணம் படித்த படிப்பு, கல்வி. இதை நம்ம விட்டுறக்கூடாது. ஜேசனுடைய கல்வி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த பக்குவத்தை கொடுக்குது, அந்த பேச்சை கொடுக்குது, அந்த முதிர்ச்சியை கொடுக்குது இல்லையா? அனுபவம் இல்லை இத்தனைக்கும். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ வந்து மாற்றங்கள் இருக்குது. ஒரு நீங்க சொன்ன மாதிரி 5 படத்துல 10 படம்ல டைரக்டா கூட வரட்டமேன்ற நான். இல்ல, இப்போ ஜெய்சனை நம்ம விட்டுருவோம். அவங்க வந்து இப்பதான் வந்திருக்காங்க. இப்ப தனுஷ், விஷால் அவங்க எல்லாமே அடுத்து அதிரடியா அரசியல். எல்லாருக்கும் அரசியல் ஆசை இருக்குல்லமா. இப்ப விஜய் தானமா அதுக்கு காரணம். விஜய் தோல்வி அடைஞ்சா பிரச்சனையே கிடையாது. விஜய் ஜெயிச்சது தானே இப்ப பிரச்சனை. ஒரு முன்னுதாரணமா வந்து ஆமா. இப்ப ஏன்னு கேட்டா இப்போ பழைய வந்து உதாரணங்கள் இருந்துச்சு. டி ராஜர், பாக்கியராஜ், சிவாஜி, கமல்ஹாசன், சரத்குமார், இந்த உதாரணங்கள் வச்சு ஒதுங்கி இருந்தாங்க. இப்போ பார்க்குறாங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 108 மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருந்தால் கூட கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டார்ல, சரி அவர் ஒரு 108 சீட் அடிக்கும் போது நம்மளால் ஒரு 20-30 அடிக்க முடியாதான்னு நினைக்கிறாங்க. அப்படி ஒரு எண்ணம் இருக்குது இவங்களுக்கு. இவங்களுக்கு பின்புலமாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன, இப்போ உதாரணத்துக்கு வந்து விஜயோட மூலதனம் என்ன, இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அரசியலுக்காக? ஒன்றுமே இல்லையே. சினிமா முழுக்க சினிமா தானே. அதை கடந்து ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். இவர் எடுத்ததுமே அடித்தது என்னன்னு கேட்டினா 2 பேருக்கு தான் இங்கே போட்டி. டிஎம்கே வந்து வெர்சஸ் டிவிகேன்னு. அப்போ வந்து எல்லாரும் வந்து பார்த்தா மற்ற கட்சி, அப்போ அதிமுக கண்டுக்காம விடுங்க, எதுவுமே சொல்லவே இல்லை. அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா நட்பு இல்லை, எல்லாரையும் நட்பு சக்தியாக வச்சது அது ஜான் செஞ்சார் அந்த வேலையை. எல்லார்ட்டையும் பேசிக்கிட்டு எல்லாரையும் வந்து ஒரு நட்பு சக்தியாக வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அதை எடுத்தாங்க. அந்த பின்னாடி ஜான் அவர்கள் வந்து நட்பு கண்டிப்பாக எல்லார்ட்டையும் நட்பு பாராட்டினார். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு இப்படியே இருங்க, நாளைக்கு நம்ம வந்து ஒன்றா கூட இணைஞ்சு செயல்படலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பெபபேன்னுவாங்கல்ல, அது மாதிரி வந்து பிஜேபிக்கு ஒரு பெபபே, காங்கிரஸுக்கு ஒரு பெபபே, எப்படியோ எல்லாத்தையும் அப்படியே காமிச்சிட்டு அதுக்கப்புறம் சில முடிவுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜான் போன்ற நபர்கள்லாம் உள்ள நுழையும் போது அப்போ அந்த முடிவுகளுக்கு வந்து அவரும் கூட வந்து கொஞ்சம் இசைவு தெரிவித்து அப்படி கொஞ்சம் நல்லா ட்ராக் பண்ணி கொண்டு வந்தார். என்ன எதிர்பாராத சம்பவம் அந்த கரூர் சம்பவம்லாம் வந்ததுனால தான் வந்து இவங்களுக்கு வந்து பின்னடைவாச்சு. கரூர் சம்பவம் வந்து முழுக்க ஜான் கிடையாது, இது ஆதவர்ஜுனாவில் ஏற்பட்ட பிரச்சனை தான் அது. இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ளபடியே வந்து அந்த கணக்கு தப்பானது வந்து பார்த்தீங்கன்னா கரூர் சம்பவத்தில். கரூர் சம்பவம் வந்து ஜான் வந்து அதில் உடன்பாடே கிடையாது. அதை வந்து பார்த்தீங்கன்னா அது ப்ராப்பராக
ஆதவர்ஜனா வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நம்ம நேர் இது போட்டி வந்து இன்னும் கொஞ்சம் கடுமையாக வலிமையாக்குனார். அப்போ ஏற்பட்ட சிக்கல் தான் அந்த கரூர் சம்பவம். போகிற போக்கில் போயிருந்தாருன்னா இப்போ ஜான் எடுத்த மாதிரி அந்த ட்ராக் அப்படியே போயிருந்துச்சுன்னா இவ்வளோ சிக்கல்லாம் வந்து விஜய்க்கு வந்து தனிப்பட்ட சிக்கல் உருவாகிறதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே 2-3 பேர் தான். அந்த 2-3 பேரில் நீங்கள் சொல்கிற நடிகையெல்லாம் வந்துடுவாங்க சரிங்களா. அங்கே வந்து ஜானாலும் அந்த மாதிரி எதுவும் பின்னடைவே கிடையாது. ஜான் போட்ட கணக்கு தான் இன்னைக்கு வரைக்கும் சக்ஸஸ் ஆகிருக்கு. இது எனக்கு நல்லாவே தெரியும், நான் பழகம் தெரியும். இப்போவும் கூட நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா ஜானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நட்பு பாராட்டத்தில் தான் வந்து சீமான், அன்புமணி எல்லாமே இருக்கிறாங்க. விசிகாவை கொண்டு வந்து உள்ள விட்டது வந்து பார்த்தீங்கன்னா அது ஆதவர்ஜனுடைய அவர் ஃபார்முலா. அது சில நேரங்களில் ஜான் வந்து பெண்ட் பண்ணி போறாரு. தாவேக்காவுடைய எண்ணம் அப்படிங்கிறது அன்புமணி அவர்கள் பாமக உள்ள கொண்டு வரது தான். விசிகா ஜான் ஆரோக்கியசாமியோட எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணி மீது. அது என்ன ரீசன்? திருமாவளவன் அவர்கள் மீது இல்லை. கிடையாது கிடையாது கிடையாது, எனக்கு நல்லா தெரியும். அது அன்புமணியோட அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நட்பு இருக்கு. விசிகாவோட வந்து இணையதுன்றது கேட்டால் இவங்களுடைய வந்து அது வந்து ஆதவர்ஜனுடைய அது காலப்போக்கில் ஃபியூச்சரில் என்ன பிளான் இருக்கலாம். அந்த கட்சியை கூட வந்து பார்த்தீங்கன்னா அதான் சொன்னார்ல, ஏற்கனவே வந்து பேசின வார்த்தைகள்லாம் இருக்குல்ல. இன்னும் அந்த கட்சியோட ஸ்ட்ரக்சர் வந்து சரியாக வரல, இன்னும் சரியா அமைய போக போக வரும். இன்னும் இனிமேல் வரணும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான அவகாசம் இல்லை. இப்போ அன்றாட பிரச்சனைகள் பார்ப்பீங்களா? இப்போ காவிரி நீர் பிரச்சனை இருக்கு, அதுக்கு வாய் திறந்து பேசக்கூடியது யாரு? புஷியானந்த். அவர் வந்து பேசவே மாட்டாரு. ஆமா, இப்போ நான் என்ன சொன்னேன், காவிரி நீர் பிரச்சனை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கடந்த கால வரலாறு இருக்கு. உங்க கண் முன்னாடி எதுவும் வந்து ஒரு ஏன் பல புத்தகங்களே இருக்கு காவிரி நீர் பிரச்சனை சம்பந்தமா பல விஷயங்கள். ஏன் அரசு அதிகாரத்தில் இருக்கீங்க, அதிகாரிகள் கேட்டாலே என்ன ஈவெண்ட்டை கொண்டு வந்து போட போறாங்க. கடந்த காலத்தில் காவிரி நீர் பிரச்சனை எப்படி கடந்து வந்திருக்கு, காவிரி நதி நீர் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வளைவு நெளிவுகள்லாம் இருக்குன்றத வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆவணங்களே இருக்கு. நீங்க அதை பார்த்தாலே சம்பவங்கள் வந்து நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அதை நீங்க ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் உள்வாங்கினா போதாதா? அதுக்கப்புறம் நீங்க ஒரு பத்திரிகை சந்திக்க முடியாதா? இன்னைக்கு அரசோட நிலைப்பாடு என்னன்னு சொல்ல முடியாதா? ஒரு பத்திரிகையாளர்களால் சந்திச்சு வந்து பார்த்தீங்கன்னா டேக்கிள் பண்ண முடியாதா? அப்படியே அவங்களை கடிச்சு குதற போறாங்க. அப்படியேனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நோ கமெண்ட்ஸ்னு ஒரு பதில் இருக்கு. ஆனா அதை கூட சொல்லாம பார்த்தீங்கன்னா வந்து சிரிச்சுக்கிட்டே நீங்க ஓடுறத பார்க்குறோம். அப்புறம் வந்து பேசும்போதும் தப்பா பேசுறீங்க. நிர்மல்குமார் வந்து பேசும்போது முதல்ல உங்களோட எண்ணம் என்ன இருக்குன்னா உங்க நிலைப்பாடு என்னன்றது தெரிவிக்கணும். இப்போ மேகதாது பிரச்சனை வருதுன்னு கேட்டால் அதை எப்படி எதிர்கொள்ளப்படுறோம்? சட்டப்பூர்வமா எதிர்கொள்ள போறோமா? அது என்ன வந்து பேச்சுவார்த்தை மூலமா எதிர்கொள்ள போறோமா? உச்சநீதிமன்றம் போறோம். அதுதான் நான் சொல்றேன். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அது நீங்க தானே முடிவு பண்ற இடத்துல அரசு, நீங்க அரசியல் கட்சி இல்ல. அப்போ அரசியல் கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கு, அரசுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கு. உச்சநீதிமன்றம் போகணும். அப்போ அது சம்பந்தமா நீங்க என்ன வந்து பத்திரிகையாளர் சந்திச்சு நீங்க ஒரு செய்தியை ஒரு அறிக்கையா கூட நீங்க கொடுத்துடலாம். அமைச்சர் பேசுறதுக்கு திராணி இல்லை, அப்போ நீங்க ஒரு அறிக்கையா கொடுத்துருங்க, முடிஞ்சிருச்சு. அப்போ அதை விட்டுட்டு நீங்க என்ன செய்றீங்கன்னா அரசியலுக்காக நீங்க வந்து கேட்டா கடந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா வரலாறு தப்பா பேசி எடுக்கிறீங்க. அப்போ அது ஒரு பேசும் பொருளாகுது இல்லையா? பேசு பொருள் ஆகணும் அப்படின்னு தான் பேசுறாங்க. அதுதான் நோக்கம். அப்போ உங்களுக்கு டைவர்ட் பண்ணணும், பிரச்சனையை வந்து டைவர்ட் பண்ணணுன்ற நோக்கம் தான் இருக்கு. நீங்க இந்த இடத்துல வந்து முதலமைச்சர் தான் எல்லாத்தையும் பேசணும் கிடையாது. அந்தந்த அமைச்சர் பேசிட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. இப்போ நீர்வளத்துறை அமைச்சர் நீங்க தானே பேசி ஆகணும். நீங்க என்ன செய்றீங்க, அந்த பொறுப்பத்திக்கு அவர்கிட்ட கொடுத்துறாரு. இவர்கிட்ட கேட்குறாங்க ராஜ்மா. இப்போ அந்த அமைச்சர்களோட சிக்கலை என்ன தெரியுங்களா? யாரும் அவங்க துறையெல்லாம் அந்த துறையில பேசுறதே இல்லை. இந்த அரசுக்கு பெரிய பின்னடைவே இதுதான். அப்படியே ஜிக்ஸாக்கா வராங்க. இவர் துறையை அவர் பேசுவாரு, அவர் துறையை இவர் பேசுவாரு, இப்படிதான் போயிருக்க தவிர ஆய்வுகள் கூட அப்படிதான் நடக்குது. இங்க இவர் ஏங்க பேசணும்? இந்த இடத்துல அவரு அந்த அமைச்சர் தானங்க இதுக்கு பதில் தரணும். ஸோ இதுதான் பின்னடைவு. இது வந்து இதை சரி பண்ணணும் முதல்ல. அப்போ உங்களுக்கு நாலேஜ் இல்லைன்னா நீங்க பனையூர்ல ஒரு கவுன்சிலிங் போடுங்க, வாரத்துல ஒரு நாள் போடுங்க. அவங்களுக்கு நாலேஜ் இல்லைனாலும் அதிகாரிகளுக்கு இருக்கும். அல்ல, அதிகாரிகள் வந்து பேச முடியாதுங்க, பத்திரிகை அமைச்சர் தான் பேசணும். அப்போ அதிகாரிகள்கிட்ட வந்து அட்வைஸ் வாங்கி ஒரு துறைக்கு வந்தாச்சுன்னா நீங்க அந்த வேலையை நீங்க செஞ்சுதானோ அதுக்கான வந்து நீங்க கவனம் செலுத்தணும். இல்லை நீங்க இப்போ வந்து காவிரி இப்போ நான் வந்து பத்திரிகையாளர் சந்திச்சு இந்த கருத்தை நீங்க சொல்லுங்க, ரைட்? அது வரைக்கும் நீங்க செலக்டிவா கூட நீங்க கொண்டு வாங்க. அது வரைக்கும் பேசிட்டு நீங்க வந்து நோ கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போயிட்டே இருங்க. இல்ல பத்திரிகையாளர்களை சந்திச்சா பல பேருக்கு ஆபத்து வரும் அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்காரு. இல்ல, பல பேருக்கு என்ன ஆபத்து வந்துருப்போம். சும்மா வந்து அவரு செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு அனுபவம் வாய்ந்த அமைச்சர்ல, அவர்கிட்ட கொடுங்க இந்த நீர்வளத்துறை அமைச்சர் பதவியை. அவர் நிதியமைச்சரே வேணாம்னு சொல்லிட்டு ஓடினவர் தானுங்க. வேற துறை கொடுங்கன்னு சொல்லி போனவர் தானே. அவரு சொன்னாரா இல்ல இவங்க மாத்தினாங்களா அது எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு பெரும்பாலும் கேட்டா வந்து ஒரு மூத்த அமைச்சர்னா நிதியமைச்சர் வந்து அவருக்கு போட்டாங்க. வேணான்னா அவங்க முதல்ல செஞ்சிருப்பாங்களே. இவரு தான் வந்து எனக்கு வேண்டான்னு சொல்லி ஒதுங்கி இருப்பாரு நான் நினைக்கிறேன். எனக்கு இந்த துறை அமைச்சர் கொடுங்க, எனக்கு அது வேணான்னு வந்து ஒதுங்கி இருக்கலாம் ஒரு வேலை. ஏன்னா அது செகண்ட் பிளேஸ்ன்றது வந்துச்சுனாலே பல நேரங்களில் முதலமைச்சர் வந்து அவருடைய பதில் கூட இவர் சொல்ற மாதிரி ஆயிடும். எனக்கு தெரியும் முதலே வேணான்னு கட்சி முடிவு பண்ணிருச்சுன்னா வந்து தலைமை முடிவு பண்ணியிருந்தா அவர் அந்த அமைச்சர் வந்து கன்சிடர் பண்ணிருக்க மாட்டாங்கல்ல. ஸோ அதனால வந்து செங்கோட்டையன் வரைக்கும் இப்போ கூடுமான வரைக்கும் அவர் பத்திரிகைகளை சந்திக்கிறத அவாய்ட் பண்றாரு.
செங்கோட்டையனே சொல்கிறேன். ஆமா. ஏதோ வந்துட்டோம். ஆனால் அவர் அந்த கடந்த காலத்தில் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அப்படி தான் இருந்தார். தன்னை முதன்மைப்படுத்திக்கணும் அப்படின்ற அந்த நோக்கமே அவருக்கு இருக்காது எப்போவுமே. ஒரே ஒரு முறை சட்டமன்றத்தில் அந்த கலவரம் ஏற்படும் போது 89 நினைக்கிறேன், அந்த டைமில் 90களில் அப்போ தான் அந்த உரையெல்லாம் தூக்கி அடித்து கலைஞருடைய கண்ணாடி கீழே விழுது. அதெல்லாம் வந்து 90 நடந்தது. அப்போ தான் செங்கோட்டையன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைம் லைட்டுக்காக வராரு. யார் செங்கோட்டையன் கேட்டால் பட்ஜெட் உரையை தூக்கி கலைஞர் முகத்தில் வீசி எறிஞ்சவர். அந்த செங்கோட்டையன் வந்து இப்போ இல்லை, அவர் கடந்து போகணும்னு நினைக்கிறாரு. நமக்கு வேண்டாமா பிரச்சனை அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. நம்ம ஏதோ ஒரு துறை கொடுத்தாங்கன்னா அந்த துறையில் என்னன்றதை பார்த்துட்டு நம்ம போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் இருக்கிற அமைச்சர்கள் புதுசாக வந்திருக்கிறவங்க ஒரு நாளைக்கு எஜுகேட் பண்ணிக்கணும்ல, தங்களை தானே வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜை வளர்த்துக்கணும்ல. இல்லை பனையூரில் ஒரு கேம்பஸ் போடுங்க, அது வந்து சனிக்கிழமையான ஒரு கவுன் வந்து பொலிட்டிக்கல் அட்வைஸ் பெற மாதிரி யாராவது வந்து ஒருத்தரை போட்டு பாடம் எடுங்க, கிளாஸ் எடுங்க. எல்லா அமைச்சர்களுமே இவங்களே பெருமையாக பேசினா அப்படிமா. யார் ராஜ்மோகன் கேட்டால் வந்து கீர்த்தனா, வேடிக்கை பாருங்க, கீர்த்தனா தொழில்துறை அமைச்சர், கல்வித்துறை அமைச்சர் வந்து ராஜ்மோகன், அவர் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா மிக சிறப்பாகவே செயல்படுறாங்க. இது விஜய் தான் சொல்லணும். ஒரு முதலமைச்சர் தான் வந்து, ஏன்னா ஈக்குவல் தானே, கல்வி அமைச்சர் அவங்க தொழில்துறை அமைச்சர் ஈக்குவல் தானே, துறை அமைச்சர் ரெண்டு பேருமே. அப்போது சிஎம் வேணா சொல்லலாம், சர்டிஃபிகேட் பண்ணலாம். யாருன்னு கேட்டால் வந்து சிறப்பாக செயல்படுறாங்க. இவர் சொல்கிறாரு கீர்த்தனா வந்து சிறப்பாக செயல்படுறாங்க. அது எப்படி சொல்ல முடியும்? உங்களுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது? அவங்க சிறப்பாக செயல்படுறாங்கன்னா, செயல்படுத்ததாக கூட இருக்கட்டும், நீங்கள் எப்படி சான்று கொடுப்பீங்க? இல்லை, அது ஒரு துறை கொலீக் அப்படிங்கிற முறையில் சொல்லக்கூடிய அது இல்லைங்க. அது வந்து பத்திரிக்கை, அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமைச்சருக்குள்ள அந்த மாண்பை குறைக்குங்க. நீங்கள் ஒரு ஈக்குவல் அமைச்சர், நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? நீங்கள் முதலமைச்சர்ன்றவர் இவங்க எத்தனை பேரும் வழி நடத்துறவர், முதலமைச்சர் சொல்லணும். நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? இந்த இடத்துல டம்ப் சரி, இன்னொன்று சொல்லுங்களேன் பார்க்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுனா சிறப்பாக செயல்படுறாரு சொல்லுங்களேன் பார்ப்போம். சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா அது அந்த கீர்த்தனான்றவங்க வந்து பெண் அமைச்சர்னும் போது நீங்கள் என்ன சொல்லிக்கிட்டா அவங்க மேலே வந்து ஒரு கேள்வி கேட்டால் கூட பார்த்தீங்கன்னா என் துறை சம்மந்தமாக கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன், அவ்வளோதான். இன்னொரு துறை சம்மந்தமாக நீங்கள் என்கிட்ட கேள்வி, இந்த கேள்விக்கு இந்த கேள்வியை யார்கிட்ட கேட்கணும்னு ஒன்று இருக்குது. பத்திரிகை அப்படி தான் கேட்பாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பதில் சொல்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கான்னு பார்க்கணும் முதல்ல. நீங்கள் ஒரு அமைச்சர், அவ்வளோதான். அதுவும் ரொம்ப அனுபவம் பெற்ற அமைச்சர். இப்போ இதே நீங்கள் செங்கோட்டையனை கேட்டால் கூட சொல்லலாம். ஏன்னா அவர் முன்னாள் அனுபவசாலி, முன்னாள் அமைச்சராக இருந்திருக்காரு. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீனியர் லீடர், ஒரு 40 ஆண்டு காலம் இருக்கு. அவர் வேணால் சொல்லலாம். என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா வந்து அவங்க வந்து புதுசாக வந்திருக்கிற அமைச்சர், அவங்களுக்கு வந்து நல்லா தான் செயல்படுறாங்க அப்படின்னு அவர் சொல்லலாம். நீங்கள் ஈக்குவல் தானே ரெண்டு பேரும். நீங்கள் நான் முன்னால் ஏதாவது அனுபவம் இருக்கா? நீங்கள் ஒரு முன்னாள் அமைச்சர், நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யூடியூபர்னு சொல்லி நம்ம குறைச்சி மதிப்பில்லை. ஆனால் நீங்கள் இந்த அமைச்சர் அந்த பதவிக்கு நீங்களும் புதுசு தானே. உங்களுக்கு என்ன அதே தானே அவங்களுக்கும் ஒரே லெவலில் தானே இருக்கிறீங்க. இப்போ அவர் சொல்கிறாரு அப்படின்னா சீமான் அவர்கள் சொன்ன ஒரு விமர்சனத்துக்கு தான் அவர் பதில் சொல்கிறாரு. இங்கே இது பாருங்க, ஒரு விஷயம் என்ன, நீங்கள் ஒரு விஷயம் வந்து ஒரு கேள்வி கேட்கப்படுதுன்னா அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். இப்போ அவருக்கு சொல்கிற சீமான் அவர்கள் குற்றச்சாட்டு என்னன்றதை பாருங்க. நீங்கள் பல குற்றச்சாட்டுகள் வச்சிருக்கிறாங்க. இல்லை, ரீல்ஸ் மட்டுமே போடுறாங்க அந்த அமைச்சர் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு உண்மை தானே, இருக்கிறது உண்மை தானே. நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் கடந்த வாரம் கூட 450 கோடியில முதலீடுகளை ஈர்த்திருக்காங்க. அப்ப ரீல்ஸ் அது நான் சொல்றேன். நீங்க உங்க கேட்ட கேள்விக்கு நீங்க முதல்ல அதுக்கு போயிருங்க. நீங்க ரீல்ஸ் போட்டீங்களா இல்லையா அதை சொல்லுங்க முதல்ல. போட்டாங்க. நீங்க போட்ட ரீல்ஸ் சர்ச்சையாச்சா இல்லையா? நீங்க அதையே செய்றீங்க. உள்ளபடியே ரீல்ஸ் போடுறதுக்குன்னு ஒருத்தர் இருக்கிறாருங்க. அவர் இப்போ ரீல்ஸே போடுறது இல்லை. அவர் டிகே பிரபு தான் வந்து ரீல்ஸ் போடுறதுலேயே அவர் தான் எக்ஸ்பர்ட். அவர் வந்து PhD முடிச்சவர். அவர் ரீல்ஸ் அவர் போடுறதே இல்லை. இந்த எப்போ வந்து அவன் வந்து இந்த அமைச்சர் பதவி எடுத்தாரோ அதோட வந்து பார்த்தா அந்த ரீல்ஸ் போடுறது எடுத்து அவர் ஏதோ வந்து செயல்படுறாரு. அவர் என்ன செயல்படுறாருன்னு அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. பெண் அமைச்சர் பற்றி நிறைய சர்ச்சைகள் இருக்குது. அவங்க கடந்த காலத்தில் வந்து அவங்க வந்து இப்போவும் இருக்குது, எடுத்து பாருங்கள். சில இதெல்லாம் நம்ம பார்க்காம கூட கடந்து போயிடுறோம். நீங்கள் அமைச்சர் பதவிக்கு வந்த பிறகு அந்த அமைச்சருக்குள்ள அந்த கண்ணியத்தை பாருங்கள். ஒரு குழந்தைகிட்ட போயிட்டு நீங்கள் வந்து ஆங்கிலத்தில் பேசுகிறது எவ்வளோ சர்ச்சையாச்சு. அன்னைக்கு வந்து சீமான் பேசியிருந்தா அப்போ என்ன பதில் சொல்லியிருப்பாரு இவர்? நான் கேட்குறேன். இந்த ராஜ்மோகன் அவர் துறை தானே, ஸ்கூலு பள்ளி கல்வித்துறை, அதுக்கு பதில் இருக்கா அவர்கிட்ட? சீமான் கேட்ட கேள்விக்கு கடந்து போகணும்னு சொல்லிட்டு என்ன செய்றாரு, அவங்க வந்து சிறப்பாக செயல்படுறாங்க, அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு போறாரு. பிரச்சனை அது கிடையாது. ரீல்ஸ் போடுறத பற்றி தான் கேள்விங்க. பேசும்போதே சொல்லியிருந்தோம், ஆரம்பத்தில் அனைத்து கட்சி தலைவர்களும் போய் பார்த்திருந்தாரு எடப்பாடியை தவிர்த்து. இப்போ வந்து எல்லா கட்சியினரும் அனைத்து கட்சி கூட்டம் போடுங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்னெடுத்து வைக்கிறாங்க. அது ஏன் இவர் வந்து முன் வர மாட்டாரு அதை எடுத்து வைக்கிறது? இல்லை, என்னன்னா முதல்ல இங்கே பிரச்சனையே என்னன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் ஏன் தவிர்க்கிறாங்கன்னு சொன்னால், அனைத்து கட்சி கூட்டம் போடும்போது பார்த்தீங்கன்னா அங்கே சில கேள்விகள் எழுப்பப்படும். அந்த கேள்விகளுக்கு வந்து உடனுக்குடன் வந்து இவர் வந்து பதில் தரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது.
பதில் தெரிவிக்கிறதுக்கு வந்து போதிய அனுபவம் இல்லாமல் இருக்கலாம். பிரச்சனையே இப்போ அதுதான். ம், ம். அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினா அங்கே வந்து சில வந்து கோரிக்கைகள் வைக்க போகிறோம், அதுக்கு அங்கே வந்து விவாதிக்க போகிறோம், அதுக்கு பதில் தரணும், இதெல்லாம் இருக்குல்ல, அதை வந்து கடந்து போகணும்னு பார்க்குறாங்க. ஓகே. இப்போ தண்ணி வந்துருச்சுப்பா, பிரச்சனை எப்பவுமே அப்படி தானே. ம். தண்ணி வராத வரைக்கும் இப்போ தண்ணி வந்துருச்சா, ரைட், ஓகே, கையே ஒத்துழைச்சிருச்சு, அப்போ தேவையே இல்லை, எதுவுமே தேவையில்லை. ம். நான் எப்பவுமே வழக்கமாக இதுதானே பிரச்சனை. தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒவ்வொரு முறையும் இந்த காவிரி நீர் பிரச்சனை வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தனியை எப்போ தண்ணின்னு பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு தனிஞ்சிரும் பிரச்சனை. ம். இப்போ இவங்க அதான் சொல்கிறாரு, இயற்கையே வந்து நல்ல வேலை இயற்கையே ஒத்துழைச்சிடுறாரு. ம். எங்கள் தலைவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வர்ணபவன்கிட்ட சொன்னார், இங்கேருந்து ஒரு சிட்டி கடிச்சு சொன்னார், உடனே மழை பெஞ்சிச்சு பார்த்தீங்களா, அப்படி கூட பேசுவாங்க இவங்க. பேசுறாங்க. அதான் சொல்கிறேன், ம். எங்கள் தலைவருடைய பவர் அந்த மாதிரி. ம். ஸோ இயற்கை வந்து எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னா இதெல்லாம் வந்து தற்காலிகமாக சொல்லலாம், தவிர பிரச்சனை நிரந்தரமான சொல்யூஷன் கிடையாது. ம். இந்த விஷயத்துல பார்த்தோம் அப்படின்னா கர்நாடக அரசு, காங்கிரஸ்னே எடுத்துக்கோம்னா கர்நாடக அரசையே சொல்றோம், காங்கிரஸ் வந்து ரெட்டை வேடம் போடுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. கர்நாடகாவுக்கு தான் ஆதரவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்படி பாக்குறீங்க? இது எல்லா அரசியல் கட்சிகளும் நிலைப்பாடு தானம்மா. ம். கடந்த காலத்தில் வந்து இது காங்கிரஸுக்கு மட்டுமே கிடையாது, ம். அது பிஜேபி வந்தாலும் அதுதான் நிலைப்பாடு. ஏன் அண்ணன் திருமா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அவருடைய கட்சியோட கிளை வந்து உருவாக்குனாங்க. ம். அப்போ அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா வந்து அங்கே இருக்கிற விசிகா வந்து அங்கே உள்ள மக்களுக்கு உரிமைக்காக போராடுவாங்க, இங்கே உள்ள விசிகா வந்து இங்க இருக்கிற ஞாபகம் இருக்கா இல்லையா? ஆமா சொன்னாங்க. ஞாபகம் இருக்கா இல்லையா? ம், ம். ஏதோ நான் ஏதோ கற்பனையாக சொல்கிறேன்னு இல்ல நினச்சிருப்பேன். இல்ல. ம். ஒரு சிறிய கட்சி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆளுங்கட்சியோட பங்கெடுக்கிற கட்சி தான். ம். ஆனால் வந்து ஒரு சிறிய கட்சியோட நிலைப்பாடே வந்து பார்த்தா அப்படி இருக்கும்போது தேசிய கட்சியோட நிலைப்பாடு எப்படி இருக்கும்? ம். அங்கே அவங்களுக்கு வந்து பார்த்தா அந்த ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்களுடைய வந்து உணர்வு உரிமை ம். அதை வந்து பாதுகாக்கணும். இங்கே இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நெளிகிறாங்க காங்கிரஸில். ம். மாணிக் தாக்கர்னு ஒரு மாநில தலைவர் இப்போ எங்கே இருக்கிறாருன்னே தெரில. அவர் ம். தமிழ்நாட்டில் இருக்கிறாரா, டெல்லியில் இருக்கிற, எங்கே இருக்கிறாரு அவர்? ம். பேசணும்ல ஏதாச்சும். ஆமா. நீங்கள் வந்து நேராக நீங்கள் உத்தரவு போட்டுற இடத்துல நீங்கள் வந்து சிவகுமாருக்கு, டிகே சிவகுமாருக்கு வந்து நீங்கள் ஆர்டர்ஸ்லாம் பாஸ் பண்ண முடியாது. ம். என்ன ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணக்கூடிய ராகுல் காந்தியே இருக்கிறாரு, எங்கே இருக்கிறாருன்னு தெரியல. ம். சரிங்களா? ஆனால் இங்கே இருக்கிற மாணிக் தாக்கர் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் எதுவும் பேசவே இல்லை. ம். ஆனா விஸ்வநாதன் அவர் பேசியிருக்காரு. அவர் வேற வழி ம். ஏதாவது பேசுனா இப்போ ஏன் பேசுனீங்கன்னு கூட கேட்க முடியாது. நீங்கள் சாதகமாக பேசினாலும் சரி பாதகமாக பேசினாலும் நீங்கள் ஏங்க பேசுகிறீங்க, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு கூட சொல்ல முடியாது. ம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் பதவியை வந்து சுவைக்கிற இடத்துல இருக்கிறாங்க. ம். அதுக்கு வந்து அது பங்கம் வந்துடக்கூடாது இல்லை. ஆமா. நாளைக்கே நிலைமை மாறிச்சுன்னா சொல்ல முடியாது. ம். இப்போ இவங்க பேசுறாங்க, அந்த பக்கம் இருக்கவங்க அவங்களுக்கு, இந்த பக்கம் இருக்கிறவங்க இவங்களுக்கு, அப்படி இருந்தாலும் நடுவுல இருக்கக்கூடிய தலைவர் அப்படிங்கறது பேசி ஆகணும். இல்லை அதுதான் நான் சொல்கிறேன். இங்கே வந்து டிவிகேவுடைய நிலைப்பாடே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காவிரி நீர் பிரச்சனையில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கடந்து போகலான்ற அந்த மைண்ட் செட் நம்ம பார்க்குறோம். இந்த அரசியல் இந்த தட்பவெப்பம் அவங்களுடைய அணுகுமுறை இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே கொஞ்ச நாள் போனால் அப்படியே கடந்து போயிடும். அப்படி தான் வந்து கடந்த காலத்துலலாம் அப்படி தான் நடந்துருக்குன்னு கூட அவங்க உதாரணத்துக்கு எடுத்துவாங்க. கொஞ்ச நாள் போனால் இந்த பிரச்சனை தணிஞ்சிரும், இது நம்ம கடந்து போயிடுவோம். இப்போ என்ன ஒரே இது கேட்டால் மேகதாது பிரச்சனை தான் இருக்குது. இதுக்கு வந்து என்ன கேட்டால் நம்ம தீர்ப்பாயம் கேட்கலாமா வேணாமா, நீதிமன்றத்துக்கு போகலாமா வேணாமா, இப்படி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறதுன்னா தள்ளி போகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது தள்ளி போட்டு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலம் போட்டோம், அப்புறம் பிரச்சனைகள் எப்படி மறைமாறுது பார்க்கலாம் அப்படின்ற அந்த எண்ணம் தான் இருக்குது. இது எப்படி இருக்கு அப்படின்னா மேலோட்டமா அரசு, கர்நாடக அரசு நம்ம தள்ளி போட்டுடலாம், ஆனால் கீழ் மட்டத்தில் விவசாயிகள் வந்து அந்த பயிரெல்லாம் வாடி. இப்போ இன்னைக்கு கூட பேசியிருக்காங்களே, இன்னைக்கு வந்து குறிப்பாக அவங்க என்னன்னா ஒரு சாதகமான ஒரு சூழல் இருக்குது. என்னென்னு கேட்டால் கூட்டணி கட்சிகள் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து அன்புமணி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய அரசியல் கடமைகளை அவங்க செஞ்சுருக்காங்க. இப்போ விசிகாவை எடுத்துங்க, கம்யூனிஸ்ட் எடுத்துங்க, விவசாயிகள்லாம் கிட்டத்தட்ட அவங்கள சார்ந்து இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் வந்து பாமகவும் சார்ந்து இருப்பாங்க தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த கட்சிகளை வந்து அவங்களுக்கு கீழே வச்சுருக்கிறதுனால இதை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள்னு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இவங்க அதை வந்து அதை தந்திரமாக கையால் இவங்க டேக்கிள் பண்ணிப்பாங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாடு கூட. ஆனாலும் விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தடுத்த நாட்களில் தான் இவங்களுடைய அரசியல் நகர்வு எப்படி இருக்குது, இவங்க எப்படி இதை சமாளிக்க போகிறாங்க. அதனால தான் இந்த தாவேகா ஆளுங்கட்சி தரப்புலேயே ஒரு நிசப்தம் இருக்குது பாருங்கள். இந்த காவிரி நீர் பிரச்சனைக்கு பிறகு ஒரு நிசப்தம் இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். அது அமைச்சர்கள் கடந்து போகிறதா இருக்கட்டும், நிர்மல்குமார் வந்து பேசக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவாதத்தை உருவாக்குற மாதிரி இருக்குது. பரந்தாமன் வந்து சட்டமன்ற உறுப்பினர் வந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வந்து கொந்தளிக்கிறார் இல்லையா, அவர் பேசுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அரசியல் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா கலைஞரை வந்து முன்னாள் முதலமைச்சர் வந்து வம்பு இழுக்கிறது, இப்படி ஒரு அரசியல் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சைகள் உருவாக்கி இப்படி நாட்களை உருட்டலாம்னு நினைக்கிறாங்க. அடிப்படையில் இதை வந்து சட்டப்பூர்வமாக தீர்க்க போகிறதா, எப்படி விவசாயிகளுக்கு நம்ம வந்து எப்படி நம்ம வந்து பதில் சொல்ல போகிறோன்ற அந்த இது இல்லாமல் அரசியல் ரீதியாக வந்து சர்ச்சைகளை உருவாக்கி அப்படி ஓட்டலான்றது தான் இருக்குது.
அதே சமயத்துல எல்லா அரசு பதவிகள்லையுமே தாவேக்காவுடைய நிர்வாகிகளை போடுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. இப்போ கூட நம்ம ஃபேக்ட் செக் யூனிட், அரசு ஃபேக்ட் செக் யூனிட்ல பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஐடி விங்கோட நிர்வாகி அதுல தலைமையில வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன புதுசா? இது இப்போ கீர்த்தனாவே வந்து வாய்ஸ் ஆஃப் காமன்ல இருக்கிறவங்க தானப்பா. அமைச்சர் பெண் நிறுவனத்துல இருந்த அப்படிங்கிற ஒரு இல்ல நான் என்ன சொல்றேன், எப்படி சொல்றீங்க புரியல எனக்கு. பெண் நிறுவனத்துல திமுக ஐடி விங்ல இருந்தவங்க அப்படிங்கிற இல்ல நான் சொல்றது யார் இப்போ போட்டிருக்கா? கீர்த்தனா அவர்கள். இல்ல கீர்த்தனா தான் சொல்றேன். அங்க இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா வாய்ஸ் ஆஃப் காமன்ல தானே வந்து அடுத்து அவங்களுடைய பயணம் இருக்கு. அதை ஒரிஜினல் கூட பயணம் இருக்குன்னு சொல்லுங்க. அந்த இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து வேற யாரை போட முடியும் நீங்க சொல்லுங்க. இல்ல அதுக்காக நிறைய பேர் படிச்சுட்டு இருப்பாங்க, இளைஞர்கள் பாருங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க இங்க அரசியல் ரீதியா இவங்க வந்து இன்னும் சொல்ல போனா இந்த வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது இவங்க செலக்ட் பண்ணும்போது இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆள் கிடைக்காதனால தான் அதிமுக வந்து விலகி வந்தவங்களெல்லாம் இவங்க வந்து இழுத்து போட்டாங்க. உள்ளபடியாக வந்து கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இப்போ லயலா மணிக்கு வந்து தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவராக வந்து பதவி கொடுத்துருக்காங்கன்னா அது ஒரு பேசும் பொருளாச்சு, ஒரு தகுதியானவராக போனவராக வந்துடான்ட்டு. ஆனாலும் கடந்த ஆட்சியில் வந்து பார்த்தாங்க கேட்டால் வந்து ஒரு ஆசிரியர் தான், ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா லியோனி வந்து அதுக்கு தகுதியான நபரா, அவர் வந்து அந்த பதவியில் வந்துட்டு அவர் எப்படி நடந்துக்கிட்டாரு, என்ன பேசினார், பெண்கள் குறித்து என்ன பேசினார்லாம் ஒரு சர்ச்சை வந்து கேட்டால் ஓகே அதுக்கு இது பரவாயில்ல அப்படின்ற, பரவாயில்ல அதுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது இது, லியோனிக்கு பதில் லயோலா மணி அப்படின்னு. அது மாதிரி ஒரு புதுசாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரியத்துக்காக இருக்கட்டும் அல்லது வந்து அடுத்தடுத்து வந்து அரசு பதவியில் கேட்டால் இதுக்கு முன்னாடி வந்து விஜய் அவர்களை கூட சொன்னாராம், இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மற்ற கட்சிகள் யாரும் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது, கூட்டணி கட்சிகள் யாரும் வந்து அந்த சிபாரிசு வந்து எடுக்கக்கூடாது, முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இது தாவேக்கா அரசே தான் வந்து இதை வந்து நியமனத்தை வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு தான் வந்து நீண்ட ஒரு யோசனைக்கு பிறகு தான் தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் பதவி கூட லயலாமணிக்கு கொடுத்தாங்க. அங்கே ஒரு அழுத்தம் இருந்துச்சு, யாரோட ராஜ்மோகன் மற்ற நபர்லாம் சேர்ந்து ஒரு பேசுகிற விதமாக பேசி தம்பி நமக்காக கஷ்டப்பட்டிருக்காரு, நம்ம வந்து மேடைகள் பேசியிருக்காரு, சட்டமன்ற தேர்தலில் வந்து அவருக்கு போட்டியிடறதுக்கு வாய்ப்பு வழங்கலை, வாய்ப்பு கொடுத்தாலும் அவர் வந்து பார்த்திங்கன்னா அதை பெறலை அப்படிலாம் சொல்லி கிளி பேசி ஈசி தான் வந்து இந்த லயலாமணிக்கு அந்த தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் பதவியே கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் அது இந்த தகுதி அடிப்படையில் தான் வந்து வழங்கப்பட்டதுன்னு கேட்டால், நான் சொல்லக்கூடியதுன்னு கேட்டால் அந்த தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் பதவி ஏற்கிற அளவுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு சொன்னால் அது லியோனிக்கு இருக்கானே சந்தேகம். சரிங்களா? அப்போ வந்து ஒரு ஆசிரியராக இருந்தால் போதுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இல்லை இவர் வந்து ஏதோ ஒரு சமன்படுத்தினாங்க, அது அவர் என்ன பட்டதாரின்றது இன்னும் வெளியில் வரல, அந்த கல்வி தகுதியை நமக்கு வந்து வெளியில் வந்து அரசு குறிப்பில் வந்து நமக்கு எதுவும் இது வரைக்கும் வரல. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதவி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதவிக்கு இதுதான் வேலை, அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து வேறு சில பேர் இருக்கிறாங்க அவருடைய வழி நடத்துறதுக்கு, அப்படி சில பேரை மேற்கோள் காட்டி இதுக்கு பரவாயில்லன்ற மாதிரி கொடுத்தாங்க. இப்போ அடுத்த கட்டமாக வாரியத்துக்கு கூடும்போது பார்த்திங்கன்னா இவங்க பதவி யாருக்கு வழங்கலாம்னு கேட்டால் சில அழுத்தங்கள் வரலாம் உள்ளேருந்து. இப்போ லயலாமணிக்கு எப்படி ஒரு அழுத்தம் வந்துச்சோ அந்த மாதிரி சில அழுத்தங்கள் வந்து கூட பதவியை போடலாம். ஆனா அது தவறு இல்லையா? நமக்கு தவறு இல்லைன்னு கிடையாது, இருக்கிற ஆளை வச்சு தான் அவங்க போட முடியும். இருக்கிற ஆளு தாவேக்காலுக்குள்ள மட்டும் தான் இருக்கிறாங்க, அப்படி கிடையாது. அரசுக்கும் விசுவாசமா இருக்கணும்ல. இப்போ நான் இப்படி கேட்டேன் சார், நீங்க கேக்குறீங்க இருங்க இப்போ நான் கேக்குறேன் எப்படி கட்சிக்கு விசுவாசமா அரசுக்கு விசுவாசம், ரெண்டுக்குமே வந்து விசுவாசம் இருக்கும். இப்போ நாங்க லியோனி, அதனால தான் நான் சொல்ல வரேன், லியோனியை போட்டாங்கல்ல தமிழ்நாடு பாடநூல், எதுக்காக போட்டாங்க? அவர் என்ன செஞ்சாரு, வந்து இந்த பதவியில போடுறதுக்கு முன்னாடி திமுக மேடையில பேச ஆரம்பிச்சாரு. முதல்ல உங்களுக்கு தெரியும் வந்து அவர் எப்படி உள்ள நுழைகிறாரு கேட்டினா வந்து பட்டிமன்றத்தில் தான் உள்ள நுழைகிறாரு. அப்புறம் பட்டிமன்றத்தில் அவர் ஆதரவு பேச்சுக்கள் வந்து ஒரு சில பட்டிமன்றத்தில் இருக்கிற வந்து பிழைக்க தெரிஞ்சவங்க சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, பிழைக்க தெரியாத இன்னும் பேசிட்டே இருக்கிறான். பிழைக்க தெரிஞ்சவங்க ஆட்சி அதிகாரத்து மேலே உள்ளவங்களுக்கு அவங்க மேலே கொஞ்சம் வந்து கொஞ்சம் சார்பு நிலையில் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் தீவிரமான ஒரு மேடை பேச்சாளராக அவர் அப்படி வந்தவர் தானே வந்து லியோனியும். அந்த மாதிரி இப்போ தான் இவங்க வந்திருக்கிறாங்க. இப்போ இவங்க உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு தானே தெரியும், நெருக்கத்தில் இருந்து ஒருத்தர் பதவியில் போட்டிருக்காங்கன்னா அவருடைய வந்து பார்த்தீங்கன்னா என்ன, இப்போ லயலாமணி நமக்கு தெரியும், அவர் வந்து கட்சி தொடங்கினாலிருந்து வந்து இவர் வந்து ஊடகங்களில் பேசுகிறவர் தம்பின்னு எனக்கு தெரியும். மற்ற நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பங்களிப்பு என்னன்றது நமக்கு தெரியாது இல்லை. இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஆஃப் காமனில் 500 பேர் இருக்கிறாங்களாம், அந்த 500 பேரில் எனக்கு வந்து ஒரு 20 பேர் எனக்கு தெரியும், அவங்களுடைய உழைப்பு என்னன்னு எனக்கு தெரியும். இப்போ நான் சொல்லுவேன் ஓகேன்னு சொல்லுவேன், அந்த பதவி கொடுத்தா பரவாயில்ல, கஷ்டப்பட்டாங்க பாவம், ஒவ்வொரு மாவட்டமாக போய் ஒரு ஒன்றியமாக பகுதியெல்லாம் போயிட்டு கஷ்டப்பட்ட பையன். ஆனால் உங்களுக்கு தெரியாது இல்லை யாருக்காக கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறது, யாருக்கு இந்த அரசுக்கு கஷ்டப்பட்டாங்க, இந்த அரசு அமையறதுக்கு கஷ்டப்பட்டாங்க, அப்படி எடுத்துங்க, இந்த அரசு அமையறதுக்கே அவங்க கஷ்டப்பட்டாங்க, உள்ளபடி உண்மை தானே. இப்போ
ஜான் ஆரோக்கியசாமிக்கு வந்து ஒரு ஆலோசகர் பதவி கொடுக்குறாங்க. இந்த அரசு அமைஞ்சதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக உருவாக்குறது வந்து ஜான் ஆரோக்கியசாமி. இப்போ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பரிச்சை, எனக்கு அறிமுகம், உங்களுக்கு தெரியாது. ஜான் ஆரோக்கியசாமி இது வரைக்கும் ஒரு ஃபோட்டோ கூட யாரும் பார்க்காத வந்து இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. ஃபோட்டோ கூட இப்போ தான் சமீபத்தில் ஒரு ஃபோட்டோ வந்து அதுதான் இவர் தான் ஜான் ஆரோக்கியசாமியான்னு தெரிஞ்சு, மற்றபடி எல்லாம் இணையத்தின் மூலமாக தான் வந்து தெரியும். ஆனால் நான் பேசியிருக்கிறேன், பழகியிருக்கிறேன். அப்போ ஜான் ஆரோக்கியசாமிக்கு வந்து ஒரு அரசியல் ஆலோசகர் பதவி கொடுக்கறத கடுமையாக எதிர்க்கிறாங்க. நான் எதிர்க்கவே இல்லையா? ஏன் எதிர்க்கல? எல்லாரும் எதிர்க்கிறாங்க. ஏன்னு ஜான் ஆரோக்கியசாமிக்கு எப்படிங்க அந்த பதவியை கொடுக்கலாம், எப்படி பதிக்கலாம்? நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா வந்து பலரும் எதிர்க்கிறாங்க. நான் எதிர்க்கவே. ஏன்னு கேட்டிங்கன்னா ஜான் ஆரோக்கியசாமி தவிர வேறு யார் தகுதியான நபர் இருப்பாங்க அந்த பதவி கொடுக்க? அரசியல் ஆலோசகர் பதவின்றது அவரை தவிர வேறு யார் தகுதியானவங்க இருக்கிறாங்க? ஏன்னா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்சி பேரை உருவாக்குறது, கொடியை உருவாக்குறதுலேருந்து விஜய் வந்து ஒரு அரசியல் வந்து ஆளுமையாக உருவாக்குறதுல ஜான் ஆரோக்கியசாமியோட வந்து பிரதான பங்கு இருக்குது. 36 நாட்களில் வேலை செஞ்சுருக்கிறாரு. ஆப்பிள் கம்பெனியில் வந்து பிராண்ட் அம்பாசிடராக இருந்திருக்கிறாரு. திருச்சியில் படிச்சிருக்கிறாரு. ஸோ வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதல் வந்து ஒரு 10 பேர் எடுத்திங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி 2வது இடத்துக்கு முதல் இடத்துக்கு வந்துட்டாருன்னு கூட சொல்ல முடியும். ஆனால் வந்து ஒரு 10 பேரில் ஒருத்தராக இருக்கிறார். இவ்வளோ இருக்குது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசியல் ஆலோசகராக வந்து ஒரு பதவி கொடுக்குறாங்க. எப்படிங்க கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டால் மற்ற எதிர்க்கலாம். நான் எப்படி எதிர்க்க முடியும்? ஏன்னா எனக்கு தெரியும்ல. அந்த மாதிரி வந்து அந்த வாய்ஸ் ஆஃப் காமெண்ட்லேயே நீங்கள் சொல்லக்கூடிய நபர்கள்லாம் ஒரு வாரியத்திலையோ இல்லை வேறு ஏதோ ஒரு இடத்துல பதவி கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு தானே தெரியும். எனக்கு தெரியுது, நான் சொல்கிறேன். ஜான் ஆரோக்கியசாமி தகுதியான நபர், வந்து அரசியல் ஆலோசகர் பதவி கொடுக்கறதுல தகுதியான நபர் நான் சொல்லுவேன். அதே இன்னொரு நபரை கேட்டால் எனக்கு தெரியாது. விஷ்ணு ரெட்டியா வந்து ஒரு பதவி கொடுத்துருக்காங்கன்னு கேட்டால் எனக்கு தெரியாது. அந்த ஆளுக்கு என்னங்க தகுதி இருக்குன்னு நான் சொல்லுவேன். எப்படிங்க கொடுக்கலாம்? ஏன்னா எனக்கு தெரியாது இல்லை. ஒன்று கடந்து போவேன், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அந்த பதவிக்கெல்லாம் தகுதியான ஆளாக இருக்கலாமா, இருப்பாரா அப்படின்னு. ஆனால் ஜானை நான் சொல்ல முடியாது. ஸோ தெரிஞ்சுக்கிறத வச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகம் வச்சு தான். இப்போ நீங்கள் உங்கள் பார்வைக்கு நான் கேட்டால் ஒரு 10 பேர் வாரிய தலைவர் பதவி போடுறாங்க, இவங்களாம் தகுதியானவங்களா சார் அப்படின்னு சொன்னால் அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது இல்லை. அப்படி தானே இருக்கிறாங்க இங்கே அமைச்சர் இல்லை. பல தொகுதியில் வந்து சட்டமன்ற உறுப்பினர் எனக்கு தெரியாதுன்னு இன்னொரு சொல்கிறாங்கல்ல. அதாவது சட்டமன்ற உறுப்பினரான பிறகு கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நன்றி சொல்கிறதுக்காக சுற்றி இருந்தீங்கன்னா தெரிஞ்சிட்டு இருக்கலாம். அங்கே இருக்கிற வந்து இவர் தாங்க நம்ம சட்டமன்ற உறுப்பினர் சொல்லிட்டு. அதை கூட இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாவேகா அமைச்சர்களும் வந்து எம்எல்ஏக்களும் செய்யலை. ஆனால் விஜய் போய் நன்றி சொல்கிறாரு சொல்ல, நீங்களாம் சும்மா தானே சுற்றிட்டு இருக்கீங்க. அந்த தொகுதியில் இருக்க மக்கள்கிட்டயாவது அறிமுகப்படுத்திக்கலாம்ல. சட்டசபைக்கு வர்றதுன்னமோ அதுக்கப்புறம் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இப்போ எம்எல்ஏ நீங்களே சொல்லுங்களேன், எம்எல்ஏக்கள் என்ன பண்ணுறாங்க? அமைச்சர்கள் வந்து இப்போ வந்து அவங்க வந்து புரோட்டோக்கால் படி அவங்க வந்து அந்த வேலைகளை அவங்க செய்கிறாங்க. நீங்கள் எம்எல்ஏக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க? ஒரு எம்எல்ஏ கூட பார்த்தீங்கன்னா போய் அந்த தொகுதி மக்களுக்கு நன்றி சொல்லலாமா? இதுதான் இந்த ஆட்சியோட மிகப்பெரிய அவலமே. என்னன்னா, ஏன்னா அவங்களுக்கே ஒரு கில்ட்டி ஃபீலிங். நம்ம எப்படி ஜெயிச்சோம்? ஆமாம், இல்லை நம்ம போய் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போகிறது, அங்கே திடீர்னு யாராவது வந்து மைக்கு கொண்டாந்து தொண்டையில் நீ வந்து குத்திடுவாங்களோன்ற பயம். ஒரு எம்எல்ஏ கூட இந்த 108 பேரில் ஒரு எம்எல்ஏ கூட போய் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொகுதி முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து, இன்னும் பல எம்எல்ஏகளுக்கு மக்களுக்கு விட்டுருங்க சட்டமன்ற உறுப்பினர், பல எம்எல்ஏகளுக்கு அவங்க தொகுதியோட அந்த மேப்பே தெரியாது. எவ்வளோ எல்லைகள், நம்ம தொகுதிக்கு உட்பட்ட எல்லைகள் வந்து தெரியாது. தொகுதியே தெரியாம பேர் மாத்தி சொன்ன இருக்கிறாங்களே. அப்ப இதெல்லாம் யார் கோளாறு? யார் சரி பண்ணும் இதெல்லாம்? சொல்லுங்க. யார் சரி பண்ணணும்னா அதுல இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க சரி பண்ணணும். அவங்களுக்கு அது வந்து உட்காந்துட்டு நம்ம 5 வருஷத்துக்கு நாம தான் நினைக்கிறாங்க. ஆனால் நிலைமைகள் எப்படின்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா நிறைய தகவல் பகிர்ந்திருந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.